Hi friends, welcome to our channel. இந்த சேனல் நம்ம இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம CSS சீரிஸ்ல எபிசோட் 14 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட் 14ல வந்து நம்ம CSS fonts பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த CSS fonts வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா CSSல வந்து நம்ம நிறைய டிசைன்ஸ் இது வரைக்கும் பார்த்திருக்கோம். இந்த CSS fonts வச்சு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்திருந்தோம். அந்த வீடியோல நம்ம என்ன பண்ணிருந்தோம், சிஎஸ்எஸ்ல டெக்ஸ்ட்டை வந்து எப்படி நம்ம அலைன் பண்றது, அதாவது ஒரு டெக்ஸ்ட்டை வந்து அதாவது ஒரு சென்டென்ஸை வந்து நம்ம எப்படி எப்படிலாம் அலைன் பண்ணலான்றத நம்ம முன்னாடி போட்ட வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த டெக்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த டெக்ஸ்ட்டுக்கு டிசைன் கொடுக்கறது, அதாவது டெக்ஸ்ட்டை எப்படி எப்படிலாம் அலைன் பண்ணலான்றத டெக்ஸ்ட்னு ஒரு வீடியோ நம்ம பார்த்தோம் போன வீடியோல. ஆனா இதுல வந்து நம்ம என்ன பண்றோம்னா அந்த டெக்ஸ்ட், அந்த ஃபாண்ட், அதாவது அந்த டெக்ஸ்ட்ல இருக்க அந்த ஃபாண்ட்டை வந்து நம்ம எப்படி எப்படிலாம் டிசைன் பண்ணலாம். அதாவது நம்ம ஒரு கண்டென்ட் நம்ம கொடுக்குறோம், அதுல டெக்ஸ்ட் இருக்கு ஓகேங்களா, அதுல வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து என்ன ஃபாண்ட்ல பிரிண்ட் ஆகணும், அது எப்படி பிரிண்ட் ஆகணும், அதோட ஃபாண்ட் சைஸ் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் டிசைன் பண்றதுக்கு தான் இந்த சிஎஸ்எஸ் ஃபாண்ட்ஸ்ல பார்க்க போறோம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இதுல வந்து சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அதை வச்சுதான் வந்து நம்ம இதை ஃபுல்லாவே ஸ்டைல் பண்ணுவோம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஒன்று பாத்தீங்கன்னா ஃபாண்ட் ஸ்டைல் ஓகேங்களா. ஃபாண்ட் ஸ்டைல் இது வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபாண்ட்டை வந்து ஸ்டைல் பண்றதுக்கு, அதாவது நார்மலா இருக்கணும், இல்ல எனக்கு கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா இருக்கணும், இந்த மாதிரி வந்து நம்ம செட் பண்ணிக்கிறதுக்கு ஃபாண்ட் ஸ்டைல் நம்ம யூஸ் பண்ணுவோம். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ். இந்த ஃபாண்ட் சைஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஃபாண்ட்டுக்கு வந்து நம்ம சைஸ் கொடுக்கறது, இவ்வளவு சைஸ் இருக்கணும், இவ்வளவு இருக்கணும்ன்ற மாதிரி நம்ம சைஸ் கொடுக்கறது. தேர்ட் ஒன் ஃபாண்ட் வெயிட். இந்த ஃபாண்ட் வெயிட்ன்றது ஃபாண்ட்டுக்கு வந்து திக்னஸ் கொடுக்கறதுக்காக யூஸ் ஆகுது ஓகேங்களா. அடுத்து ஃபோர்த் ஒன் ஃபாண்ட் வேரியன்ட். இந்த ஃபாண்ட் வேரியன்ட்ன்றது ஒரு சில வேரியேஷன்ஸ் வந்து ஃபாண்ட்ல வந்து செட் பண்ற மாதிரி இருக்கும், அதை வந்து நம்ம வீடியோல பார்ப்போம் ஓகேங்களா. ஃபைனல் ஒன் ஃபாண்ட் ஃபேமிலி. இந்த ஃபாண்ட் ஃபேமிலி தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. இந்த ஃபாண்ட்லேயே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஃபாண்ட் ஃபேமிலி தான். அதாவது நம்ம வந்து நிறைய வகையான ஃபாண்ட்ஸ் பார்த்துருப்போம், நிறைய வெப்பேஜஸ் நம்ம இது வரைக்கும் பார்த்துருப்போம், அதுல பூரா நிறைய ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க, டிஃப்ரெண்டான ஃபாண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த ஃபாண்ட் எல்லாம் எப்படி நம்ம அப்ளை பண்றதுதான் ஃபாண்ட் ஃபேமிலி ஓகேங்களா. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம ஒவ்வொன்றா பார்த்துருவோம். எல்லாருமே நோட் பேட் ஓபன் பண்ணிக்கங்க. பாருங்க, நான் நோட் பேட் ஓபன் பண்ணிட்டேன். HTML பேஜ்ல வந்து நான் நார்மலா வந்து CSS வந்து அட்டாச் பண்ணேன். நம்ம ஆல்ரெடி பார்த்த வீடியோல வந்து நம்ம இன்டர்னல்ல CSS பண்ணியிருந்தோம். இப்போ மறுபடியும் நம்ம பழையபடி வந்து இந்த வீடியோல எக்ஸ்டர்னல்ல நம்ம CSS பண்ண போறோம். அதனாலதான் வந்து நான் CSS லிங்க் பண்ணிட்டேன் ஓகேங்களா. நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோஸ் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் இதை வந்து டுட்டோரியலா தான் போட்டிருக்கேன் ஓகேங்களா. அதனால வந்து இந்த பிளேலிஸ்டோட லிங்க் நான் கொடுத்துறேன். அது மட்டும் இல்லாம HTML சீரிஸ் நான் ஆல்ரெடி பண்ணிருக்கேன், அதோட பிளேலிஸ்ட் லிங்கையும் நான் கீழே கொடுத்துறேன். நீங்க எல்லா வீடியோ ரெகுலரா பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஈஸியா CSSும் சரி HTMLும் சரி உங்களுக்கு ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும் ஓகேங்களா. சரி ஓகே, நான் வந்து இந்த CSS லிங்க் பண்ணிட்டேன் ஓகேங்களா. இப்போ வந்து இதுல வந்து நான் ஒரு டம்மியா ஒரு சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்கேன் ஓகேங்களா. இப்போ அதை லோட் பண்ணி பார்த்துருவோம். பாத்தீங்களா, நான் டம்மியா ஒரு சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்கேன். இந்த சென்டென்ஸுக்கு தான் நம்ம ஸ்டைல பூரா அப்ளை பண்ணி பார்க்க போறோம் ஓகேங்களா. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம், ஃபாண்ட் ஸ்டைல் ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம ஃபாண்ட் ஸ்டைல் வந்து அப்ளை பண்ணி பார்க்க போறோம். சரி ஓகே, இது என்னது டிவ் தான் நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா, டிவ் தான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. இப்போ சிஎஸ்எஸ்ல போய் அந்த எலமெண்ட் வச்சு நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. டிவ் கொடுத்துட்டேன், அந்த எலமெண்ட் செலக்டார் கொடுத்து டிவ் கொடுத்துட்டேன் ஓகேங்களா. இப்போ வந்து இதுல வந்து நான் ஃபாண்ட் ஸ்டைல் கொடுக்கணும். எல்லாத்து மாதிரி தான் இதுவும் ரொம்ப ஈஸி. ஃபாண்ட் ஸ்டைல் என்ன கொடுப்போம், ப்ராப்பர்ட்டி நேம் ஃபாண்ட் ஸ்டைல் தான் ஓகேங்களா. ஃபாண்ட் ரெண்டு வேர்டு வந்து என்ன பண்ணணும், ஹைஃபன் கொடுக்கணும். ஹைஃபன் கொடுத்துட்டு ஃபாண்ட் ஸ்டைல் ஓகேங்களா. ஃபாண்ட் ஸ்டைல் கொடுத்துட்டு இதுல வந்து எனக்கு நார்மல் வந்து டிஃபால்ட்டா இருக்கிறது வந்து நார்மல் தான் ஓகேங்களா. இதுல வந்து ரெண்டு இருக்கு, நார்மல் இட்டாலிக் ஓகேங்களா. நார்மல்ன்றது டிஃபால்ட்டா வந்து இப்படி இருக்குல்ல, இதுதான் வந்து நார்மல் ஓகேங்களா. நார்மல் டிஃபால்ட்டா இருக்கு, இதுதான் நார்மல். சோ நம்ம எதுவுமே கொடுக்கலன்னா அது டிஃபால்ட்டா நார்மல்ன்றதான் எடுத்துக்கும். எந்த ஃபாண்ட் ஸ்டைலும் நம்ம கொடுக்கலன்னா டிஃபால்ட்டா நார்மல் தான் எடுத்துக்கும். உங்களுக்கு வந்து இல்ல எனக்கு நார்மல் தேவை கிடையாது, எனக்கு ஒரு ஸ்டைலா இருக்கணும் அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு வந்து நம்ம இட்டாலிக் அதான் நம்ம கொடுப்போம் ஓகேங்களா. இட்டாலிக்னு கொடுத்தோம்னா என்ன ஆகும் ஓகேங்களா. இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கா இந்த மாதிரி எவ்வளவு டிசைனா வந்துருச்சு பாருங்க.
ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸ்லாண்டிங்கா ஒரு மாதிரி டிசைனிங்கா வந்துருச்சு. ஓகேங்களா, நான் வந்து இதுக்கு வந்து ஃபாண்ட் ஸ்டைல் வந்து இட்டாலிக் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அதனால வந்து இது சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்படிதான் வந்து நம்ம ஃபாண்ட் ஸ்டைல் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, சரி ஓகே. ஃபாண்ட் ஸ்டைல வந்து இவ்வளவுதான் இருக்கா, இதுக்கு மேல கிடையாதா, நார்மலு இட்டாலிக் ரெண்டு தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இதுக்கு மேலே இருக்கு, இன்னும் சிலது இருக்கு. ஓகேங்களா, ஆனா அதெல்லாம் பெருசா தேவைப்படாதுங்க. ஏன் தேவைப்படாதுன்னா, நமக்கு வந்து ஃபாண்ட் ஃபேமிலின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதுல வந்து நமக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கலாம். இன்பில்ட்டா பிசில, உங்க பிசில இருக்கிற ஃபாண்ட்ஸை நீங்க ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி உங்க பிசில இல்லைன்னா அதை வந்து லிங்க்ஸ் மூலியமாவோ இல்லை டவுன்லோட் பண்ணியோ நம்ம வந்து ஃபாண்ட் ஃபேமிலியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்து நிறைய ஃபாண்ட் ஃபேமிலியில நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபாண்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா, அந்த மாதிரி நிறைய ஃபாண்ட்ஸை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்துல நமக்கு இட்டாலிக்கு நார்மல் ரெண்டே போதும். நம்ம அந்த ஃபாண்ட்ஸ்ல போய் நம்ம என்ன ஸ்டைல் பண்ணலாம், நார்மலா இருக்கிற அதே ஃபாண்ட்ஸ் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி அது அந்த ஃபாண்ட்டே கொஞ்சம் ஸ்லாண்டிங் பண்ற மாதிரி இன்னும் அதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். இதுவே போதுமானது. இதுக்கு மேல வந்து நமக்கு வந்து ஃபாண்ட் ஸ்டைல வேற எதுவும் தேவையில்லை. ஸோ அதனால வந்து இந்த ஸ்டைல் மட்டுமே போதுமானது ஃபாண்ட் ஸ்டைலுக்கு. ஓகேங்களா, சரி ஓகே. இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபாண்ட் சைஸ். இந்த ஃபாண்ட் சைஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஃபாண்டோட சைஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, அதாவது ஃபாண்டோட சைஸை பெருசாக்குறதுக்கும் சிறுசாக்குறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு இது யூஸ் ஆகுது. ஓகேங்களா, சரி ஓகே. இந்த ஃபாண்ட் ஸ்டைலை எடுத்து விட்டாலும் ஓகே, எடுத்து விட்டா அந்த ஸ்டைல் போயிடும். அப்படி இல்லைன்னா நீங்க நார்மல்னு கொடுத்துட்டீங்கன்னா நார்மல் டிஃபால்ட்டுக்கு அது வந்துடும். ஓகேங்களா, டிஃபால்ட்டா அது வந்துருச்சு. ஓகேங்களா, இப்ப இந்த மாதிரி கொடுத்தாலே போதும். நமக்கு இது தேவையில்லை. ஸோ இதை நம்ம எடுத்து விட்டுக்கோம். ஓகேங்களா, அதே தான் நார்மல் கொடுத்தாலும் டிஃபால்ட்டுக்கும் ஒரே தான். அதுக்காக தான் நான் காட்டினேன். ஓகேங்களா, ஃபாண்ட் சைஸ்க்குமே ப்ராப்பர்ட்டி வந்து ஃபாண்ட் சைஸ் தான். ஓகேங்களா, ஃபாண்ட் ஹைஃபன். ஓகேங்களா, ஃபாண்ட் ஹைஃபன் சைஸ். ஓகேங்களா, இப்போ 10 பிக்சல் நான் வைக்கிறேன். ஓகேங்களா, ஃபாண்ட் சைஸ் பிக்சல்ல தான் கொடுக்கணும். ஓகேங்களா, ஓகேங்களா, 10 பிக்சல்னா எவ்வளவு சைஸ். அடுத்து 20 பிக்சல். ஓகேங்களா, 20 பிக்சல்னா இந்த சைஸ். இந்த மாதிரி தான் ஃபாண்ட் சைஸ் கொடுக்கணும். அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபாண்ட் வெயிட். ஓகேங்களா, ஃபாண்ட் வெயிட் அதுவும் இதே மாதிரி தாங்க. அதுவும் இதே மாதிரி தான். இதை எடுத்து விட்டுருங்க. ஓகேங்களா, எடுத்து விட்டு ஃபாண்ட் வெயிட் அவ்வளவுதான். அதே தான் ப்ராப்பர்ட்டி நேமே தான் நான் சொல்றேன். ஓகேங்களா, அதே தான் வரும். ஓகேங்களா, இதுல வந்து நீங்க வந்து போல்டுன்னு கொடுக்கலாம். போல்டுன்னு கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். பாத்தீங்களா, போல்டுன்னு கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். அப்படி இல்லைன்னா வேல்யூஸாவும் கொடுக்கலாம். வேல்யூஸ்னா எப்படின்னா 100 to 900. ஓகேங்களா, 100 to 900 தான் கொடுக்கணும். அதுக்கு மேல கொடுத்தீங்கன்னா அதுல பெருசா எந்த ரெஸ்பான்ஸும் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா வந்து அது சேஞ்ச் ஆகாது. அதோட வேல்யூ வந்து 100 to 900 தான் நம்மளால கொடுக்க முடியும். அதுக்கு மேல கொடுத்தாலும் அதுக்கு அது அக்செப்ட் பண்ணிக்காது. ஓகேங்களா, அதுல ஒரு சேஞ்சஸும் இருக்காது. இப்போ வந்து பாருங்க, நான் 900 கொடுக்குறேன். சாரி, நான் வந்து 100 கொடுக்குறேன். பாருங்க, லைட்டா வந்துருச்சா. இப்போ வந்து நான் 900 கொடுக்குறேன். 900 கொடுத்தா பாருங்க ஃபாண்ட் எப்படி போல்டா மாறிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி தான் வந்து ஃபாண்ட் வெயிட் வந்து அப்ளை பண்ணணும். ஓகேங்களா, அடுத்து என்ன பார்க்க போறோம்னா ஃபாண்ட் வேரியன்ட். இந்த ஃபாண்ட் வேரியன்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இது ஒரு சின்ன விஷயமா தான் யூஸ் ஆகுது. நான் வந்து இதை வந்து நான் செஞ்சே காமிச்சிடுறேன். இதை வந்து அந்த கேப்ஸ் லெட்டர்லாம் வந்து, அதாவது நம்ம ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸா இருக்கும், மற்ற லெட்டர் கூட ஸ்மாலா இருக்கும். ஓகேங்களா, அப்படி இருக்க பட்சத்துல நம்ம வந்து அந்த ஸ்மால் லெட்டர் இருக்கிறதையுமே கேப்ஸா மாற்றலாம். அதாவது இருங்க நான் செஞ்சு காமிக்கிறேன். இருங்க, இல்லாட்டி இருங்க ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து இப்போ கேப்ஸ்ல இருக்கா, மற்ற லெட்டர் எல்லாமே ஸ்மால்ல இருக்கா. இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ்ல இருக்கு, அதே மாதிரி மற்ற எல்லாமே கேப்ஸ்ல மாறும். ஆனா அந்த ஸ்மால் லெட்டர்ல இருக்கு பாத்தீங்கன்னா அதே சைஸ்லயே அது மாதிரி இருக்கும். இருங்க நான் காட்டுறேன், செஞ்சே காமிக்கிறேன். ஃபாண்ட் வேரியன்ட்.
ஓகேங்களா. ஃபாண்ட் வேரியன்ட் கொடுத்து ஸ்மால் கேப்ஸ் ஓகேங்களா, இந்த மாதிரி கொடுத்துட்டா போதும். இப்போ பாருங்க என்ன மாதிரி சேஞ்சஸ் ஆகுது, எப்படி இருக்கு நல்லா பார்த்துக்கோங்க. பாத்தீங்களா என்ன மாதிரி இருக்கு, கேப்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ் எல்லாத்துக்குமே மாறிடுச்சு, அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா வந்து அந்த ஸ்மால் லெட்டர் பூராமே ஸ்மால் லெட்டர் சைஸ்லயே தான் இருக்கு, ஆனா அது கேப்ஸா மாறி இருக்கு பாருங்க. நம்ம டிஃபால்ட்டா கொடுத்ததுல எது எது கேப்ஸா இருக்கோ அது பூரா மட்டும் பெருசா தெரியும், எது எது கேப்ஸா இருந்துச்சோ அது மட்டும்தான் பெருசா தெரியும். மத்த எல்லாமே ஸ்மால் லெட்டர் சைஸ்லயே தான் வந்திருக்கும், ஆனா அதுவுமே கேப்ஸ்ல இருக்கும். ஆனா ஸ்மால் லெட்டர் என்ன சைஸ்ல இருந்துச்சோ அதே சைஸ்ல இருக்கும் ஓகேங்களா. இதுக்கு தான் வந்து ஃபாண்ட் வேரியன்ட் வந்து யூஸ் ஆகுது ஓகேங்களா. கடைசியா நம்ம பார்க்க போறது என்னன்னா ஃபாண்ட் ஃபேமிலி. இந்த ஃபாண்ட் ஃபேமிலில ஒரு 5 டைப்ஸ் இருக்கு, 5 ஃபாண்ட் ஃபேமிலிஸ் இருக்கு ஓகேங்களா. அதுக்குள்ளதான் நிறைய ஃபாண்ட்ஸ் வந்து உள்ள இருக்கும் ஓகேங்களா. இப்போ வந்து அது என்னென்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் செரிஃப், ரெண்டாவது சான்ஸ் செரிஃப், மூணாவது ஒன்று வந்து மோனோஸ்பேஸ், நாலாவது வந்து கர்சிவ், அஞ்சாவது வந்து ஃபேண்டசி ஓகேங்களா. இதுதான் அந்த 5 ஃபாண்ட் ஃபேமிலி டைப்ஸ். இதுக்குள்ளதான் வந்து எல்லா ஃபாண்ட்ஸும் இருக்கும். இப்ப இந்த ஃபாண்ட் ஃபேமிலியை தான் நம்ம அப்ளை பண்ணி பார்க்க போறோம் ஓகேங்களா. சரி ஓகே, இப்போ வாங்க இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு ஃபாண்ட் ஃபேமிலியா நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன ஃபாண்ட் ஃபேமிலியில என்னென்ன ஃபாண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் செரிஃப்ல வந்து டைம்ஸ் நியூ ரோமன், ஜார்ஜியா, கேரமாட் இந்த ஃபாண்ட்ஸ் எல்லாம் செரிஃப்ல இருக்கு. சான்ஸ் செரிஃப்ல ஏரியல், வெர்டானா, ஹெல்வெட்டிகா இதெல்லாம் வந்து சான்ஸ் செரிஃப்ல இருக்கு. மோனோஸ்பேஸ்ல வந்து கொரியர் நியூ, லூசிடா கன்சோல், மொனாக்கோ இதெல்லாம் வந்து மோனோஸ்பேஸ்ல இருக்கு. கர்சிவ்ல வந்து பிரஷ் ஸ்கிரிப்ட், எம்டி, அப்புறம் லுசிடா ஹேண்ட் ரைட்டிங் இதெல்லாம் வந்து கர்சிவ்ல இருக்கு. ஃபேண்டசில வந்து காப்பர் பிளேட், பாப்பிரஸ் இந்த மாதிரி ஃபாண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபேண்டசில இருக்கு ஓகேங்களா. சரி ஓகே, இப்போ இந்த ஃபாண்ட் ஃபேமிலி எல்லாம் நம்ம அப்ளை பண்ணி பார்த்துருவோம் ஓகேங்களா. ஒவ்வொன்றா நம்ம அப்ளை பண்ணி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஃபாண்ட் ஃபேமிலி கொடுக்குறோம். அடுத்து வந்து எனக்கு வந்து இப்போ எனக்கு என்ன ஃபாண்ட் வேணும், டைம்ஸ் நியூ ரோமன் வேணும் ஓகேங்களா. டைம்ஸ் நியூ ரோமன் வேணும், டைம்ஸ் நியூ ரோமன் இப்படி கொடுத்தா அப்ளை ஆகாது. ஏன் அப்ளை ஆகாதுன்னா இங்க 3 வேர்ட்ஸ் இருக்கு, நான் எதை வச்சு கனெக்ட் பண்ணல, நான் ஸ்பேஸ் விட்டுருக்கேன், இப்படிலாம் விடக்கூடாது. இங்க வந்து ஒரு சிங்கிள் கொட்டேஷன் போட்டுக்கணும், இந்த மாதிரி சிங்கிள் கொட்டேஷன் போட்டுக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு ஃபாண்ட் நேமு தான் அப்படின்ற மாதிரி அதுக்கு நம்ம கொடுக்கணும். இந்த மாதிரி 3 வேர்டா இருந்துச்சுன்னா அது 3 ஃபாண்ட் நினைச்சுக்கிறோம் அது. அதனால வந்து இதை வந்து நம்ம சிங்கிள் கொட்டேஷன் கொடுத்தோம்னா இது எல்லாமே ஒரே ஃபாண்ட் தான் அப்படின்னு அதை எடுத்துக்கும் ஓகேங்களா. அடுத்து ஜார்ஜியா, நான் ஜார்ஜியான்னு கொடுக்குறேன், ஜார்ஜியான்னு கொடுக்குறேன் ஓகேங்களா. ஜார்ஜியா. அடுத்து பாத்தீங்கன்னா சேரிஃபுன்னு நான் கொடுத்துறேன் ஓகேங்களா. சேரிஃபுன்னு நான் கொடுத்துறேன், முடிச்சுறேன் ஓகேங்களா. இப்போ வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும் பாருங்க ஓகேங்களா. ஃபாண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு, ஆனா வந்து இது வந்து டிஃபால்ட் ஃபாண்ட் தான் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா டைம்ஸ் நியூ ரோமன் தான் டிஃபால்ட் ஃபாண்ட் ஓகேங்களா. டைம்ஸ் நியூ ரோமன் தான் டிஃபால்ட் ஃபாண்ட், அதனால அது வந்து இது டிஃபால்ட்டா இருக்கும். சரி ஓகே, இப்போ வந்து நான் பாருங்களேன், இதுல வந்து நான் ஒரு ஃபாண்ட் நேம் கொடுக்குறேன், டைம்ஸ் நியூ ரோமன் கொடுத்துருக்கேன், ஜார்ஜியா கொடுத்துருக்கேன், செரிஃப் கொடுத்துருக்கேன். இந்த செரிஃப்குள்ள தான் ஜார்ஜியாவும் டைம்ஸ் நியூ ரோமனும் இருக்கு ஓகேங்களா. நான் டைம்ஸ் நியூ ரோமனும் கொடுத்துருக்கேன், ஜார்ஜியாவும் கொடுத்துருக்கேன், செரிஃபும் கொடுத்துருக்கேன். ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம்ஸ் நியூ ரோமன் ஒர்க் ஆகணும். ஃபர்ஸ்ட் எனக்கு டைம்ஸ் நியூ ரோமன் கொடுக்கணும், நான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கேன் டைம்ஸ் நியூ ரோமன் ஓகேங்களா. இந்த ஃபாண்ட் எனக்கு ஒர்க் ஆகணும். இப்படி இந்த ஃபாண்ட் வந்து அதாவது என் பிசில என்ன ஃபாண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாது ஓகேங்களா. இன்பில்ட்டா நான் சில ஃபாண்ட்ஸ் தான் இருக்குன்னு சொன்னேன், அதுல வந்து டைம்ஸ் நியூ ரோமன் இருக்குமான்னு தெரியாது. டைம்ஸ் நியூ ரோமன் இல்லைன்னா வேற ஃபாண்ட் தான் வந்து ஷோ ஆகும் ஓகேங்களா. அதுவா அது இஷ்டத்துக்கு ஃபாண்ட் ஷோ ஆயிடக்கூடாது. அதனால நான் என்ன பண்றேன், டைம்ஸ் நியூ ரோமன் இருந்தா டைம்ஸ் நியூ ரோமனை ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து காட்டு, டைம்ஸ் நியூ ரோமன்ல ஃபாண்ட்டை ஷோ பண்ணு. அப்படி இல்லையா, டைம்ஸ் நியூ ரோமன் இல்லையா, ஜார்ஜியால ஷோ பண்ணு. ஜார்ஜியாவிலையும் இல்ல, ஜார்ஜியான்ற ஒரு ஃபாண்ட் என்கிட்ட இல்ல அப்படின்னா செரிஃப்ல வேற ஏதாவது ஃபாண்ட் இருந்தா அதை ஷோ பண்ணும் ஓகேங்களா. அந்த மாதிரி தான் நான் இதை கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து நான் டைம்ஸ் நியூ ரோமனை நான் எடுத்து விடுறேன் ஓகேங்களா. எடுத்து விட்டுட்டேன். இப்போ பாருங்க, பாத்தீங்களா. இப்போ பாருங்க, இப்போ வந்து ஃபாண்ட் வந்து வேற மாறிடுச்சு. அதாவது நமக்கு டிஃபால்ட் ஃபாண்ட் வந்து டைம்ஸ் நியூ ரோமன் தான் ஓகேங்களா. டிஃபால்ட் ஃபாண்ட் டைம்ஸ் நியூ ரோமன் தான். ஸோ வந்து அந்த ஃபாண்ட் எதுவுமே சேஞ்ச் ஆகாம இருந்துச்சு. ஆனா இப்ப நான் வந்து டைம்ஸ் நியூ ரோமனை எடுத்துட்டேன். அதாவது நான் எப்படி கொடுத்துருந்தேன், டைம்ஸ் நியூ ரோமன் எடுத்துக்க,
அப்படி இல்ல டைம்ஸ் நியூ ரோமன் வந்துட்டு இல்ல இதுல இல்ல அப்படின்னா நான் ஜார்ஜியா எடுத்துக்கேன். அப்படி ஜார்ஜியாவும் இல்லைன்னா நீ செரிஃப்ல வேற ஏதாவது ஃபாண்ட் இருந்தா எடு அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அப்படி இருக்கிற பட்சத்துல நான் டைம்ஸ் நியூ ரோமன் எடுத்து விட்டோன்னே இங்க அடுத்து நான் என்ன கொடுத்தேன்? ஜார்ஜியா தான் கொடுத்திருந்தேன். டைம்ஸ் நியூ ரோமனுக்கு அடுத்து அது இல்லைன்னா ஜார்ஜியா தான். சோ நான் டைம்ஸ் நியூ ரோமனை எடுத்துட்டனால இப்ப ஜார்ஜியா ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. இப்ப ஜார்ஜியா ஃபாண்ட் வந்து எஸ் பிசில இருக்கான்னு பார்க்கும். பிசில இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி அப்ளை பண்ணிடும். ஓகேங்களா? இப்போ அப்ளை ஆச்சுல இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுரும். அப்படி இல்லைன்னா செரிஃப்ல ஏதாவது ஒரு ஃபாண்ட் இருந்தா தேடி அதை அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? நம்ம இதுக்காகத்தான் நம்ம பண்றோம். அதாவது நமக்கு எந்த ஃபாண்ட் வந்து பிசில இருக்கும்னு தெரியாது. ஓகேங்களா? எந்த ஃபாண்ட் பிசில இருக்கும் இன்பில்ட்டா இருக்கும்னு தெரியாது. நம்ம கொடுக்குற ஃபாண்ட் பிசில இல்லைன்னா நம்மளே வந்து ஆல்டர்னேட்டா வேற ஃபாண்ட் கொடுத்துடணும். இந்த ஃபாண்ட் இல்லைன்னா இந்த ஃபாண்ட்டை நீ ஷோ பண்ணணும்னு நம்ம கொடுத்துட்டோம்னா அது இருந்துச்சுன்னா அதை ஷோ பண்ணி விட்டுரும். அப்படி இல்லைன்னா டிஃபால்ட்டா ஏதாவது ஒரு ஃபாண்ட் அதுக்கிட்ட என்ன இருக்கோ டிஃபால்ட்டா இருக்கோ அதை கொடுக்கும். அது வந்து ஃபாண்ட் நல்லா இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த ஃபாண்ட் கொஞ்சம் மொக்கையாவோ நல்லாவோ இல்லாம இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் வெப்பேஜை கொஞ்சம் டேமேஜ் பண்ணிடும். அதாவது ஃபாண்ட் அந்த ஸ்டைல் தான் வந்து வெப்பேஜுக்கே அளவு கொடுக்கும். அதுவே கொஞ்சம் இதா போயிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்காகத்தான் நம்ம இது பண்ணணும். இப்போ வந்து பாருங்களேன், இப்போ நான் இதையும் எடுத்து விட்டுட்டேன். செரிஃப்னு நான் கொடுக்குறேன். அது என்ன ஷோ ஆகுது பாருங்க, டிஃபால்ட் ஷோ ஆகும். டிஃபால்ட் ஃபாண்ட் ஷோ ஆகுது. ஓகேங்களா? இது ஏன் டிஃபால்ட் ஃபாண்ட் ஷோ ஆகுது? நம்ம கொடுத்தது என்ன கொடுத்தோம்? செரிஃப்ல ஏதாவது ஒரு ஃபாண்ட் கொடுக்குன்னு தான் கொடுத்துருக்கோம். அதாவது செரிஃப் நான் கொடுத்துட்டேன். ஸோ செரிஃப் ஃபாண்ட் ஃபேமிலியில ஏதாவது ஒரு ஃபாண்ட் எடுத்து கொடு, அதுல இருக்கிறது கொடுத்தேன். அது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டைம்ஸ் நியூ ரோமனை தான் எடுத்து கொடுக்கும். ஓகேங்களா? சரி, இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபாண்ட் ஃபேமிலி அப்ளை பண்ணணும். இதே மாதிரி நான் என்ன சொன்னேன், அடுத்து வந்து சான்ஸ் செரிஃப் இருக்குன்னு, மோனோஸ்பேஸ் இருக்குன்னு, கர்சிவ் இருக்குன்னு, ஃபேண்டசி இருக்குன்னு. இப்போ வந்து மோனோஸ்பேஸ்ல கூட ஒரு ஃபாண்ட் பார்த்துருவோம். ஓகேங்களா? இருக்கு மோனோஸ்பேஸ்ல கூட ஒரு ஃபாண்ட் பார்த்துருவோம். இல்லாட்டி நான் மோனோஸ்பேஸ்ன்னு போடுறேன். மோனோஸ்பேஸ்ல எது டிஃபால்ட்டா இருக்கோ அதை மட்டும் காட்டு பாருங்க. மோனோஸ்பேஸ்ல எது எடுத்தோன்னே டிஃபால்ட்டா வருதுன்னு பார்ப்போம். மோனோஸ்பேஸ் நான் கொடுத்துட்டேன். பாத்தீங்களா? மோனோஸ்பேஸ்ல இதுதான் அது டிஃபால்ட்டா கொடுத்துருக்கு. ஓகேங்களா? டிஃபால்ட்டா இருக்கிற ஃபாண்ட்டை அது கொடுத்துருச்சு. அதாவது இப்போ வந்து இந்த ஃபாண்ட் ஃபேமிலிஸ் டைப்ஸ்லாம் நான் சொன்னேன் பாத்தீங்களா? இதுல வந்து ஒவ்வொரு ஃபாண்ட் ஃபேமிலிலும் ஒரு பர்டிகுலரா ஒரு சில ஃபாண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதுல வந்து நம்ம வந்து அந்த ஃபாண்ட் நேம் மென்ஷன் பண்றோம்னா அந்த ஃபாண்ட் நேம் எடுத்து கொடுத்துரும். அப்படி அந்த ஃபாண்ட் நேம் மென்ஷன் பண்ணாம அந்த மோனோஸ்பேஸ் அந்த ஃபாண்ட் ஃபேமிலி நேம், அதாவது அந்த ஃபாண்ட் ஃபேமிலியோட நேமை நம்ம மென்ஷன் பண்ணோம்னா அந்த ஃபாண்ட் ஃபேமிலிக்குள்ள இருக்க ஏதாவது ஒரு ஃபாண்ட்ஸை வந்து அது எடுத்து கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ அப்படிதான் வந்து இதுவும் கொடுத்துருக்கணும். மோனோஸ்பேஸ்ன்னு கொடுத்துட்டேன். இது என்ன ஃபாண்ட்னு எனக்கே தெரியல. ஆனா வந்து அதுல மோனோஸ்பேஸ்ல இருக்கிற ஒரு ஃபாண்ட்டை எடுத்து அது கொடுத்துருச்சு. ஓகேங்களா? இப்ப நான் இன்னொன்னு எடுத்து காமிச்சிடுறேன். மோனோஸ்பேஸ்ல 3 ஃபாண்ட் இருக்கு. கொரியர் நியூ, லியூசிடா கன்சோல், மொனாக்கோ. ஓகேங்களா? நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொரியர் நியூ கொடுத்துக்கிறேன். கொரியர் நியூ. இந்த மாதிரி 2-3 வேர்டு வந்துச்சுன்னா நான் என்ன சொன்னேன், சிங்கிள் கொட்டேஷன் கொடுக்கணும். ஓகேங்களா? அப்பதான் அது ஒரே ஃபாண்ட்னு அது கன்சிடர் பண்ணிக்கும். இல்லாட்டி அது 2 ஃபாண்ட்னு அது எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்ப இது இல்லைன்னா எனக்கு என்ன ஃபாண்ட் கொடுக்குற அதை நான் கொடுக்கணும். லூசிடா கன்சோல். ஓகேங்களா? லூசிடா கன்சோல். இதுக்கும் வந்து சிங்கிள் கொட்டேஷன் கொடுக்கணும். கொடுத்தாச்சு. இந்த ஃபாண்ட்டுமே என் பிசில இல்லப்பா, இந்த ஃபாண்ட்டுமே என் பிசில இன்பில்ட்டா இல்ல அப்படின்னா என்ன கொடுக்கணும்? மொனாக்கோ. ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுக்கணும். ஓகேங்களா? எது கொடுத்தாலும் அது வந்து கரெக்டா அப்ளை பண்ணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் கொரியர் நியூ தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? கொரியர் நியூ தான் அந்த ஃபாண்ட் நேம் தான் கொடுத்துருக்கேன். ஸோ கொரியர் நியூ ஃபாண்ட்டை வந்து அது பிரிண்ட் பண்ணிருச்சு. ஓகேங்களா? அப்படி வந்து இதே வந்து என் பிசில வந்து கொரியர் நியூ அந்த ஃபாண்ட் இல்லைன்னா அது அடுத்ததா எந்த ஃபாண்ட்டுக்கு போகும்? நான் செகண்டா கொடுத்த லுசிடா கன்சோல் தான் இதைத்தான் வந்து அது பிரிண்ட் பண்ணும். ஏன்னா வந்து அது இல்லைன்னா இது பிரிண்ட் பண்ணு அந்த மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம். இந்த மாதிரி கமா கொடுக்கறது காரணம் என்னது? இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஃபாண்ட் பாரு, அப்படி இல்லைன்னா இந்த கமா கொடுத்து நான் அடுத்தடுத்து நான் என்ன ஃபாண்ட் கொடுத்துருக்கேன்னா அதில் ஒவ்வொன்றா இருக்கான்னு பாரு, வருஷப்படி எது இருக்கோ அதை கொடு. அவ்வளவுதான். இப்போ வந்து நான் இந்த கொரியர் நியூ கூட தூக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா லுசிடா கன்சோல் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. ஸோ லுசிடா கன்சோல் தான் அங்க பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? லுசிடா கன்சோல் தான் இதுதான். ஓகேங்களா? இதுவும் இல்ல, எனக்கு மொனாக்கா தான் வேணும். அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மொனாக்கோன்ற ஃபாண்ட் வந்து என் பிசில இல்ல. இப்போ உங்களுக்கு இதுவே ப்ரூவ் ஆயிடுச்சு பாத்தீங்களா? இந்த மொனாக்கோன்ற ஃபாண்ட் வந்து என் பிசில இல்ல. நான் வந்து
இந்த மொனாக்கோ தான் நாங்க ஃபாண்ட் ஃபேமிலியில கொடுத்துருக்கேன். ஸோ ஆனா வந்து எனக்கு பாத்தீங்கன்னா டிஃபால்ட் ஃபாண்ட் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, டிஃபால்ட் ஃபாண்ட் தான் எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. எனக்கு அந்த மொனாக்கோ ஃபாண்ட் பிரிண்ட் ஆகல. ஸோ பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியுது, நம்ம பிசில இல்லைன்னா அந்த ஃபாண்ட் வந்து அது எடுத்துக்காது. ஓகேங்களா, பிசில இல்லாத ஃபாண்ட்டும் அதை பிரிண்ட் பண்ண முடியாது. இன்பில்ட்டா பிசில இருந்தா மட்டும்தான் அதை எடுத்துக்கணும். நம்ம அதுக்காக தான் இதுவே நம்ம கொடுக்குறோம். அதாவது எனக்கு இந்த ஃபாண்ட் இல்லைன்னா இந்த ஃபாண்ட் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு ஃபாண்டா கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, கமாவா நான் கொடுக்குறேன். அதாவது எனக்கு இந்த ஃபாண்ட் இல்லைன்னா எனக்கு அந்த ஃபாண்ட்டை கொடுன்றதுக்காகத்தான் நான் ஒரு ஃபாண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கமா கொடுத்துட்டு அடுத்த ஃபாண்ட்டை நான் கொடுக்குறேன். அதாவது அந்த ஃபாண்ட் வந்து என் பிசில இல்லை. இப்போ வந்து மொனாக்கான்ற ஃபாண்ட் வந்து என் பிசில இல்லை. ஸோ வந்து அது வந்து டிஃபால்ட் ஃபாண்ட்டை கொடுத்துட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி எனக்கு கொடுக்கக்கூடாது. அது கொடுக்கலன்னா எனக்கு வேற ஃபாண்ட் வேணும். அதுக்கு அந்த மாதிரி கொடுக்கறதுக்காக தான் இந்த ஃபாண்ட் ஃபேமிலியில வந்து இந்த மாதிரி கமா போட்டு நம்ம வந்து ஃபாண்ட்ஸை நம்ம கொடுக்குறோம். இதே இது வந்து நான் கொரியர் நியூன்னு கொடுத்துட்டேன், அடுத்து லுசிடா கன்சோல் கொடுத்தேன், அடுத்து மொனாக்கான்னு கொடுக்கறதுக்கு பதிலாக மோனோஸ்பேஸ், அதாவது அந்த ஃபாண்ட் ஃபேமிலி நம்ம கொடுத்துருந்தா அதே ஃபாண்ட் ஃபேமிலியில இருக்க வேற ஏதாவது ஃபாண்ட்டா அதை எடுத்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, நான் அப்படி கொடுக்காதனால, நான் மொனாக்கான் கொடுத்தனால அந்த ஃபாண்ட் இல்ல, ஸோ எனக்கு கொடுக்கல. அவ்வளவுதான். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் வந்து ஃபாண்ட் ஃபேமிலி அப்ளை பண்ணும். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ வந்து இதுல வந்து ஒரு 4-5 ஃபாண்ட் நீ காட்டின, இவ்வளவுதான் ஃபாண்டா? இன்னும் நிறைய இருக்குல்ல, ஏகப்பட்ட டிசைன் இருக்கு. நான் எவ்வளவோ வெப்பேஜஸ் பார்த்தேன், எல்லாத்துலயுமே நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து எப்படி அப்ளை பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இன்பில்ட்டா வந்து இருக்கிற ஃபாண்ட்ஸை வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா என் பிசிலேயே பாத்தீங்கன்னா மொனாக்கோன்ற ஃபாண்ட் இப்ப இல்ல. நம்மளே செக் பண்ணி பார்த்தோம், மொனாக்கோன்ற ஃபாண்ட் வந்து என் பிசிலே இல்ல. இப்படி பிசில இல்லாத ஃபாண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி பண்றதுன்னா, நம்ம கூகுள் ஃபாண்ட்ஸ் மூலமா, அதாவது ஆன்லைன்ல வந்து நம்ம ஃபாண்ட்ஸை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுலயே வந்து 2 டைப் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம வந்து கஸ்டம் ஃபாண்ட்ஸ் நான் அடுத்து ஒரு வீடியோ போடுறேன், அந்த வீடியோல பார்ப்போம். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.